இதை நான் செஞ்சு பார்த்தேங்க. உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஏறும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு லைட் ஃபீலிங் இருந்துச்சு. முன்ன ஏறும்போது இருந்த அந்த கஷ்டங்கிறது ஒரு 50 to 60% குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இவர் மன்சூர் அலிகான் அவர் நடக்கிறத அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் நடக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படிம்பாரு அந்த நடையில் ஒரு டெக்னிக் இருக்குங்க. அதை அவர் செஞ்சு செய்கிறாரா செய்கிறாரான்னு தெரியாது. அந்த ஸ்வாகில் இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு 70 வயசு சீன பயிற்சியாளர் இந்த படியில் எப்படி கரெக்டாக ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிறத சொல்லி தந்துட்டுருக்கார். இப்படி ஏறி இறங்கும்போது நம்மளுக்கு மூட்டு வலிகள் குறையுது, மூட்டு தேய்மானம் வரது கிடையாது, ஏறுவது இறங்குவது சுலபமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதற்கான டெக்னிக்கையும் இந்த வீடியோவில் சொல்லி தந்துட்டுருக்காரு. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அறிவியல் பூர்வமாக இது கரெக்டாக இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம படி ஏறுவது இறங்குவது இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஏறும்போது இறங்கும்போது நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது கண்டிப்பாக மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு உண்மைதான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ படி ஏறும்போது நம்மள எப்படி ஏறுறோம், நேராக ஏறுறோம், கால்களை மடக்கி அப்படியே ஸ்டைலாக ஏறுறோம். அப்படி ஏறும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் நம்மளுக்கு இந்த முட்டி மேலே ஒரு அழுத்தம் உருவாகுது. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது படி ஏற ஏற அதிகமாகுது. அப்படி அழுத்தம் அதிகமாக முட்டி தேய்மானமும் அதிகரிக்குது. அதனால் இந்த பயிற்சியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மாறுபட்ட முறையில் நடக்க சொல்கிறாரு, ஏறி இறங்க சொல்கிறாரு. இதை நான் செஞ்சு பார்த்தேங்க. உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஏறும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு லைட் ஃபீலிங் இருந்துச்சு. முன்ன ஏறும்போது இருந்த அந்த கஷ்டங்கிறது ஒரு 50 to 60% குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏறுறோம், அப்படி ஏறும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உடம்பு வச்சுருக்கோம், ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தானே விஷயம். இதை லைட்டாக மாற்றி நம்ம ஏறும்போது இப்போ இடது காலை வைக்கிறோம் அப்படின்னா, இடது காலை வைக்கும்போது லைட்டாக அவுட்டர் போர்ஷன், அதாவது ஒரு 15 to 20 டிகிரி கோணத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க கால்களை. அப்படி கால்களை வைக்கும்போது நம்ம உடம்பும் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. லெஃப்ட் கால் தான் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. இப்போ அடுத்து வலது காலை வைக்கும்போது அதே மாதிரி ஒரு லைட்டு டிகிரி கோணத்தை கொடுத்து அப்போ நம்ம உடம்பும் ஆட்டோமேட்டிக்காக அதே சைடு திரும்புது. இப்போ அடுத்து இது. ஸோ இதை நான் அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே ஏறுவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 1. இப்போ என் தோள்கள்லாம் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்குது. ஏன் கால்கள் வந்து இந்த வலது பக்கம் போகுது, உடம்பு அதே சமயம் ரிலாக்ஸாக அப்படியே வலது பக்கம் ஏதோ பெண்டுலம் மாதிரி திரும்புது. அப்படி இப்படி ஃப்ரீயாக நம்ம இப்படி திரும்பி ஏறி பாருங்களேன். நீங்கள் உண்மையிலேயே இதை வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக ஈஸியாக இருக்குது ஏறுவது அப்படிங்கிறது. இது ஏறுவதற்கு உண்டான விஷயம். இது ஏன் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா, பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம மூட்டு பகுதியில். நம்ம உடம்போட வெயிட் வந்து அந்த பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்லேயும் போய் பரவலாக அந்த வெயிட்டு படிகிறதுனால நம்மளுக்கு வந்து ஏறும்போது அந்த கஷ்டம் தெரியறது கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஏறும்போது அப்படி லைட்டாக திருப்பி நம்ம உடம்பும் அதே சமயம் இப்படி லைட்டாக திருப்பி இப்படி ஏறும்போது நம்ம உடம்போட வெயிட்டு பரவலாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தது இப்படி பரவலாக எல்லா பக்கமும் அந்த வெயிட் பரவும்போது நம்மளுக்கு வலி குறையுது. இப்போ ஃப்ரீயாக திரும்புகிறோம். என்ன, இதை நம்ம எல்லா இடத்துலையும் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. உண்மையிலேயே ஒர்க் பிளேஸில் நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம இப்படி திரும்பினோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன் இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இவர் மன்சூர் அலிகான் அவர் நடக்கிறத அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் நடக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா எப்படிம்பாரு எப்படி ஏன் இப்படி நடக்கிறாரு அப்படின்னு தோணும். பட் யோசித்து பார்த்தோம்னா அந்த நடையில் ஒரு டெக்னிக் இருக்குங்க. அதை அவர் செஞ்சு செய்கிறாரான்னு தெரியாது. அந்த ஸ்வாகில் இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து உண்மையிலேயே நல்ல டெக்னிக்கு. அப்படி அவரை உடம்பை அப்படி அசைச்சு இப்படியும் அப்படியே ஒரு மாதிரி இப்படி போகிறாரு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு
பயோமெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சின்ன வயசில் அவர் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரைனிங் செஞ்சுருந்தாரான்னு தெரில. அதனால் அவரோட நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஏறுவதில் இருக்கக்கூடிய டெக்னிக். இப்போ அடுத்து இறங்குறது. இப்போது இறங்குவது பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஏறுறது ஈஸி, இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இறங்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது கீழே இறங்குறோம். இப்போ நார்மலாக இப்படி இறங்கிட்டு இருக்கோம். இதில் டக்கு டக்கு டக்குன்னு இறங்கும்போது நம்ம வெயிட்டு வேகமாக நம்ம முட்டி மேலே படுது. இப்போது அதுக்கு பதிலாக இந்த டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்லோ கண்ட்ரோல்டு மூமெண்ட்டு. அதாவது இதுவும் அதே தான். எப்படி நம்ம வந்து இப்படி நேராக வைக்காமல் லைட்டாக 10 to 50 டிகிரி ஆங்கிளில், ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளோட விரல்கள் பகுதி பால் ஆஃப் த ஃபீட் முதல்ல கீழே ஸ்லோவாக படியில் வைக்கிறோம். அப்புறம் கீழே கொண்டு வரோம். ஸ்லோவாக கண்ட்ரோல்டாக விரல்கள் மேலே வெயிட்டு, அப்புறம் கால், அப்புறம் விரல்கள் வெயிட்டு. இப்போ அடுத்து இதே டெக்னிக் ஏறும்போது பண்ண மாதிரி பாடி ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து ரொம்ப மெதுவாக இறங்குறோம். அப்போது விரல்களில் அந்த வெயிட்டை கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் நம்ம ஹீலுக்கு வெயிட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற தசையோட வலிமையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல்டு மூமெண்ட்டு இறங்கும்போது நம்மளுக்கு கொடுக்குது. இந்த கண்ட்ரோல்டு மூமெண்ட்டில் ஸ்லோவாக இறங்கும்போது இதுவுமே நம்மளுக்கு மூட்டு தேய்மானத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது, மூட்டுகளுக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு காரணம் எக்ஸென்ட்ரிக் கண்ட்ரோல் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஏறும்போதும் இறங்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வைங்க, உண்மையிலே வந்து மூட்டு வலிகள் வர்றது குறையுதுங்க. மூட்டு வலிகள் பெரிய அளவில் குறையுது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நடுத்தர வயதினராக இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இந்த பயிற்சியை தாராளமாக செய்யலாம். படி ஏறும்போது ஒரு தாழ்ச்சி வாக்கிங் மாதிரி ஃப்ரீயாக நம்ம கால்களை லைட்டாக ஆங்கிளில் வைக்கிறோம், இப்படி திரும்பி நடக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பெட்டலோஃபெமுலர் ஜாயிண்டில் நடப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. அடுத்து இறங்கும்போது குவாட்ரிசெப்ஸ் தசை, குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கிறது இதுதான் குவாட்ரிசெப்ஸ் தசை. இந்த தசையோட கண்ட்ரோலில் நம்ம ஸ்லோவாக இறங்குறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை வந்து 2 minutes எவ்ரிடே வந்து ஜஸ்ட் 2 minutes இந்த கண்ட்ரோல்டு கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், படி ஏறுவது இறங்குவது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா ஈவன் நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னாடி ஒவ்வொரு உணவு சாப்பிட்டு முடித்த பின்னாடியும் காலை மதியம் இரவு இதை பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு எரிசக்திங்க. சர்க்கரை பயங்கரமாக எரியுது. இந்த டெக்னிக்கில் வந்து நான் வாட்ஸ்அப்பை பார்த்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்த தாய்ச்சியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் பேசியிருக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், செஞ்சும் காமிச்சிட்ருக்கேன். தாய்ச்சி நடைப்பயிற்சிகள் என்னோடய சேனலில் இருக்குது பாருங்கள், எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது வந்து தாய்ச்சியோட படியேறுதல் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட இதை நம்ம செய்யலாம். ஆனால் யார் ஒருத்தர் ஒரு டாக்டரோட அட்வைஸ்க்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்னா, மெயினாக வந்து ஏற்கனவே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம்லாம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது, 20%, 30%, 40%, எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்போது அந்த மூட்டு தேய்மானம் ஏற்கனவே இருக்கிறவங்க மட்டும் இதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கட்டாய டாக்டர் ஆலோசனைக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். மீதி பேருக்கு உண்மையிலேயே இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். கண்டிப்பாக இந்த மாஸ்டரோட வீடியோ ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ. நீங்களுமே ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை, அவரோட வீடியோவை. இல்லைனா இந்த வீடியோ நான் சொல்கிற வீடியோ இப்போ நான் போட்டுருக்க வீடியோவும் ஷேர் பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி டே டு டே டிப்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.